எங்கள் வாழ்க்கை எங்கள் நண்பரை கைது செய்ய நீங்கள் யார்? இதுவரை நட்போடு இருந்தோம், இப்போது சவால் விடுகிறேன். மாறி யார் இது? உங்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன உறவு? விட்டு எடுக்க வந்த அறுவை கூட்டமே போக்கும் தீர்வு எடுக்க வந்தது எங்கள் தோழனுக்கு காப்பு போட நின்றாயா? வாழ்க்கையின் ஒரு கை சீரான சின்னமானது சென்னையில் இருந்து பயணம் வணக்கம். திருமணத்தை செய்ய தாழ்மணி பாராசும் மண்ணிலே வாழ்வு காலையால் கொண்டு போட்டியை உங்கள் நாடும் தள்ளி பார்க்கப்படும் ஆண்டு இந்தியா வாழ்க்கலாம் சிவகங்கை. I accept the challenge. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதலமைச்சர் சூப்பர் டூப்பர் முதலமைச்சர் இன்னைக்கு வாக்கெடுப்பு எண்ணிக்கையில் அவரோட ஆட்சி தப்பிச்சிருக்கு, ஜெயிச்சிருக்காரு. எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி போட்டாரு பாருங்க, போடு புழிஞ்சு எடுத்துட்டாப்புல, தட்டி எடுத்துட்டாப்புல. விசை ஒரு வார்த்தை பேசலை. முதலமைச்சர் விசை ஒரு வார்த்தை பேச முடியல. அதே மாதிரி அவங்க கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே, கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே பேசினாங்க. திட்டங்களை நீங்கள் செய்யணும்னு சொன்னார். அதே மாதிரி டிடிவி தினகரன் பண்ண திருட்டுத்தனமான ஆட்சி நடத்துகிறீங்க அப்படின்னு அவர் சொன்னதை இவர் வச்சு கிளப்பிட்டார் உதயநிதி. இன்றைக்கி இந்த ஆட்சி அமைஞ்ச இந்த பொது வாக்கெடுப்பு நடந்ததில் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி தான். முதல்வர் விசை இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு அடித்து தட்டி எடுத்துட்டார். இதே மாதிரி விமர்சனம் உதயநிதி தொடர்ந்து ஆளுங்கட்சியான தாவேகா மேலே வச்சாருன்னா அடுத்த ஆட்சி திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையை சொல்லணும், அதனால சொல்கிறேன். ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து திமுக நேரடியாக தாவேகாவை பேசலை. நான் இன்னமும் குற்றச்சாட்டு சொல்கிறேன், இந்த ஆட்சி அமைச்சதில் முழு பங்கு திமுகவுக்கு இருக்குது. வெளியில் எது வேணாலும் பேசலாம், திமுகவை நம்பவே முடியாது. ஆனால் இவரை உருவாக்குனதே, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவரை உருவாக்குனதே திமுக தான். பிள்ளையாக வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது பிஜேபி. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் முதல்வர் விசை ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தகுடு தத்தங்கள் பண்ணார். ஆட்சியை பிடிக்கணுங்கிறக்காண்டி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிற இன்றைக்கி இருக்கிற தாவேகா அரசு இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நிறைய தகுடுத்தங்களை பண்ணது அப்படிங்கிறத நான் சொல்லலை. திரு உதயநிதி ஸ்டாலின் அக்கு வேற ஆணி வேற புழிஞ்சு போட்டார். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது ஜெயலலிதாமா இருக்கும்போது சோதிடம் இல்லாமல் அவங்க நகரவே மாட்டாங்க. அது நல்லா தெரியும். ஏன் கருணாநிதி மேலேயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் மஞ்சள் தொண்டு போட்டதே சோதிடம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் சோதிடம் மறைமுகமாக தான் வச்சுக்கிட்டாங்க. இவர் தன்னை ராஜாவாக நினச்சிக்கிட்டு ராஜ குருவாக அவருக்கு இருக்கிற ஜோதிடரை மக்கள் பணத்தில் ஒரு அரசு ஊழியராகவே பதவி நியமனம் பண்ணிட்டார். எதிர்கட்சியிலேருந்து எல்லாரும் அடித்த அடியில் துவம்சமாகி போய் இன்றைக்கி வாபஸ் வாங்கிட்டார். அந்த பதவி நீக்கம் மறுபடியும் பதவி நீக்கத்தை எடுத்துட்டாங்க. இதுதான் தாவேகா அரசோடைய முதல் தோல்வி. இது வரிசையாக தொடரும். அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அடி மேலே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யார்? திமுக அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதிமுக அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதிமுக அடிச்சு தான் என்னன்னு தெரியல. ஏன்னா அதிமுகவை பிச்சு விட்டுட்டீங்க நீங்கள் பண்ண வேலை. அதுக்கு நான் அப்புறம் வர்றேன். அப்போ அடுத்து எங்கள் அண்ணன் நாம் தமிழர் அடி புழிஞ்சு அடிப்பார் பாருங்கள். இனிமேல் தான் அவர் அடித்து உங்களை துவைச்சி காய போடுறாரா இல்லை மட்டும் பாருங்கள். நீங்கள் எதிரிகளை நிறைய சம்பாரிச்சிட்டீங்க. எடப்பாடியை நீங்கள் அதிமுக பண்ண சித்து வேலையில்
நீங்கள் ஒரு பெரிய இன்னொரு எதிரியும் சம்பாதிச்சிட்டீங்க. நீங்கள் ஒரு 30 தற்காலிக ஒரு ஆட்சிக்காக ஒரு 30 எம்எல்ஏ வந்து 25 எம்எல்ஏ இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அதிமுகவிலேருந்து. எடப்பாடி இப்போ அவர் ஒரு இது பண்ணுவார், ஆட்டம் ஆடுறாரா என்னங்கிறது இனிமேல் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு எதிரி நீங்கள் ஆட்சி எல்லாருக்கிட்டையும் போய் பதவி இந்த ஓட்டெடுப்பில் ஜெயிக்கணுங்கிறக்காண்டி எல்லாருடைய ஆதரவு வேணும்னு சொல்லி போய் எல்லோரும் வீடு வீடாக போயிட்டு வந்தீங்க. எல்லோரும் உங்கள் ஊடகங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல ரூட் மீடியா, அவங்க என்ன பரப்புனாங்க, எங்கள் தலைவருடைய மாண்பை பார்த்தீங்களா, அப்படியாக இப்படியாக்குனாங்க. ஆனால் அது அவருக்கு பேக் ஃபயர், அவருக்கே திருப்பி அடிச்சிருச்சு. ஏயா தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டு அவர் காலிலே போய் விழுகிறாப்புல. இன்றைக்கி தீய சக்தி திமுகவுடைய ஆதரவில் தான் ஆட்சி அமைஞ்சிருக்குன்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து உதயநிதி வந்து சொல்லிட்டார், சட்டமன்றத்தில் சொல்லிட்டார். நேருக்கு நேராக நெத்திக்கு நெத்தி, முட்டுக்கு முட்டு, எதிர் முட்டு உங்களால் முடியாது. தாவேக்கா முதலமைச்சர் விசைனால் பேச முடியாது. இனிமே ஒரு இன்ச்சு நகர முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது தான், இன்ச்சு நகர முடியாது. அடித்து துவைச்சி தொங்க போட்டுருவாங்க. நீங்கள் எந்த திட்டமும் இனிமேல் உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு விளக்கத்தை சொல்லி ஆகணும். நீங்கள் உங்களுடைய சொந்த இதில் தானே நீங்கள் உங்கள் ராஜகுருவை ஒருத்தரை நியமிச்சிங்க. அடுத்த நிமிஷமே நீங்கள் வாபஸ் வாங்கினீங்க. ஏன் பதவி நீக்கம் பண்ணீங்க? ஏன்னா பயம். ஐயோ இந்த ஆட்சி நம்ம எப்படியே கையை காலை பிடிச்சி ஆட்சி அமைச்சிட்டோம், இவங்க போடுற போட்டில் ஆரம்பத்திலே நம்மளை கலைச்சி விட்றாங்களே உடைய பாவிகளா அப்படின்னு நினச்சிட்டு உடனே பதவி நீக்கம் பண்ணிட்டீங்க. அப்போ இது தொடரும். தாவேக்காட்சியுடைய ஆரம்ப புள்ளி இதுதான். இனிமேல் உங்களுடைய வாபஸுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், பின்வாங்கல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். முடிவில் உங்களுக்கு முடிவுரை எழுதுவாங்க. இதுதான் நடக்கும். நான் அடித்து சொல்கிறேன், திமுக சரியான எதிர்க்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் செயல்பட்டால் அடுத்த தடவை வாய்ப்பு இருக்கிறதுக்கு அடுத்த தடவை அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம 10 தோல்வி பழனிசாமி திரு எடப்பாடி அவர்கள் வந்து அவர் எதிர்க்கட்சி வேலையை பார்க்கலைன்னா அடுத்த தடவை ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பான். அவர் வந்து துரோகம் பண்ணார், இன்றைக்கி அவருக்கு அவங்க கூட இருக்கிற ஆளுங்க துரோகம் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் விதை ஒன்று போட்டால் சொரவனை முளைக்க போகுது. நீங்கள் அந்த அம்மா வந்து உங்களை பதவி பிரமாணம் பண்ணி வச்சு சசிக்கலாமா, ஆனால் அந்த அம்மாவை யாருன்னு கேட்டாலும் தான் நீங்கள். ஓபிஎஸ்சி என்றைக்கு தர்ம யுத்தம்னு சொல்லி வெளியில் போனாரோ அன்னைக்கு அதிமுக அழிவு காலம் எழுதப்பட்டுருச்சு. ஏன்னா இது மோடியோடைய சித்து விளையாட்டு, அமித்ஷாவுடைய கைங்கரியப்படி நடக்குது. இது எல்லாமே நீங்களுமே இப்போ அவங்களுடைய பின்னணியில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் கல்வித்துறை அமைச்சராக ஒரு ஆளை போடுறோம்னு சொல்கிறாங்க. அது இன்னும் அது இப்போ வெளிப்படையாக வந்தால் தான் அதை பற்றி நம்ம பேச முடியும். மும்மொழி கொள்கை வந்துடும் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து வந்தே மாதத்தை சமஸ்கிருதத்தை தானே பாடினீங்க. நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடவே இல்லையே. அப்போ தாவேக்கா வந்து எப்படி ஆட்சி செய்யுங்கிறது ஒரு சின்ன இது தெரிஞ்சு போச்சு. எடுத்து பேச முடியல உங்களால் சட்டசபையில். ஏன்னா ஓட்டெடுப்பு நடத்தணும், வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட், ஜெயலலிதா தான் அடிக்கடி திமுக பார்த்து சொன்னோம், மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரும்பான்மையாக நீங்கள் ஜெயிக்கலை, வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்து திமுகவுடைய 2.0 தான் இருக்க முடியும். அதனால் முதல்வர் அவர்களே, எப்படி நீங்கள் இந்த 2500 எப்போ போட போகிறீங்க? 6 சிலிண்டர் கொடுங்க முதல்ல.
எல்லார் வீட்டுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நன்றி முதல்வர் அவர்களே.